ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா சிவந்து வர வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதால உருளைக்கிழங்கு பொரியல் நல்ல மணமாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நம்ம பொரியலில் சேர்க்குற டைமில் தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த கிழங்கை தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே தான் வேக வைக்க போகிறோம். கிழங்கு நல்லா வதங்கி சாஃப்டாக வர வரைக்கும் எண்ணெயிலேயே வேக விட்டுறலாம். இப்போது ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும்னு விடாமல் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்தால் தான் கிழங்கு நல்லா ஈவனாக வெந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த அளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும். இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க கிழங்குக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிழங்கோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மூடி போடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு எந்த அளவு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவு கிழங்கை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்துடுச்சு. எனக்கு இந்த அளவு கிறிஸ்பியாக இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிழங்கை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.